இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பொதுமக்கள் உயர்வான வாழ்க்கை நிலையை கொண்டிருப்பதனை காண்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நகர அபிவிருத்தி கிராமத்திற்கு முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை நாடு முழுவதிலும் செயற்படுத்தி வருகின்றது. இதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். மட்டக்களப்பு பவுனதீவு நீர்ப்பாசன திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றியில் ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு நகரசபைக்கும் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களுக்குமான தூய்மையான குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தில் உள்ள 106 கிராம உத்தியோகர்கள் பிரிவில் வாழும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த குடிநீர் வசதியை பெறுகின்றனர். நாளாந்தம் 40,000 கனமீட்டர் நீர் விநியோகிக்கப்படுகின்றது. இத்திட்டத்திற்காக 1100 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலமான நீர் விநியோகத்தை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நிர்வாக கட்டடத்தையும் பொதுமக்களிடம் கையளித்தார். இது நாளை நீங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது. இது உங்கள் நீண்ட கால தேவை. இந்த குடிநீர் வசதி திட்டம் மூலம் 2.5 லட்சம் பேர் நன்மை பெறுவார்கள். மண்முனை வடக்கு, மண்முனை 10, காந்தான்குடி, எராவூர் நகரம், எராவூர் 10 ஆகிய பிரதேச மக்கள் இதன் மூலம் நன்மை பெறுவார்கள். பல ஆயிரம் மில்லியன் ரூபாய் நாம் இதற்காக செலவு செய்தோம். யாருக்காக செலவு செய்தோம்? யாருக்காக செலவு செய்தோம்? உங்களுக்காக செலவு செய்தோம். உங்கள் மக்களுக்காக செலவு செய்தோம். இன்று நாம் கயன்னேனி பாலம், வெறுகல் பாலம், ரால்குழி பாலம், கென்கை பாலம், உப்பாறு பாலம் எல்லாம் திறந்து வைத்தோம். கிழக்கின் நவோதயம் மூலம் உங்கள் பகுதி முன்னேறுகிறது. பழங்கள் மட்டுமல்ல, நீர்வசதி மட்டுமல்ல, கல்வி, சுகாதார, மின்சார, பாதை வீடு வசதி எல்லாம் நாம் வழங்கி வருகிறோம். அதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்கிறோம். இன்னும் செலவு செய்வோம். உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். நீங்கள் முன்னேறினால் நாடும் முன்னேறும். கிழக்கு மாகாணத்தில் படகு சேவைக்கு பதிலாக அமைக்கப்பட்ட 5 பாலங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. கிழக்கின் உதயம் வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை மட்டக்களப்பு A15 வீதியில் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 297 கோடி 40 லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உப்பாறு, கங்கை, ரால்குழி, வெறுகல் ஆகிய பாலங்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் காயங்கணி பாலமும் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டன. பல தசாப்த காலமாக இந்த வீதியின் பெரும்பகுதி LTTயினரின் பிடியில் இருந்து வந்தது. இந்த பாலங்கள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் அமைக்கப்பட்டுள்ளன. உப்பாறு பாலத்தின் நீளம் 315 மீட்டர்களாகும். இதன் நிர்மாண பணிக்கு 89 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. கங்கை பாலத்தின் நீளம் 245 மீட்டர்களாகும். 95 கோடியே 60 லட்சம் ரூபாய் இதற்கு செலவிடப்பட்டுள்ளது. 175 மீட்டர் நீளமான இறால்குளம் பாலத்தின் நிர்மாண பணிக்காக அரசாங்கம் 57 கோடியே 10 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. வெறுகல் பாலத்தின் நீளம் 105 மீட்டர்களாகும். இதற்கு 25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
85 மீட்டர் நீளமான காயங்கணி பாலத்தை அமைப்பதற்கு 20 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த பாலங்கள் அமைக்கப்படுவதற்கு முன்னர் படகுகள் மூலம் பயணிகள் திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பை சென்றடைவதற்கு 4 மணித்தியாலத்தை செலவிட வேண்டியிருந்தது. தற்போது இந்த தூரத்தை 2.5 மணித்தியாலத்திற்குள் சென்றடைய முடியும். இந்த பாலங்களை திறக்கும் நிகழ்வில் அமைச்சர்கள், இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் திருமதி கிறிஸ்டின் ராபிசோன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை சம்பவம் தொடர்பில் தமக்கு தெரிந்த விடயங்களை கூறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதாக அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் தமது அமைச்சில் இன்று முற்பகல் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார குறிப்பிடுகின்றார். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ වගකියයුතු ප්‍රධාන නිලධාරීන් 3 දෙනෙක් ආවා. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 முக்கிய அதிகாரிகள் வந்தார்கள். இதன்போது பாரத லட்சுமண் கொலை சம்பவம் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியுமா என அவர்கள் வினவினார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் எவ்வித தகவலும் எனக்கு தெரியாது என்று நான் விளக்கமாக கூறினேன். அதன் பின்னர் பாரத லட்சுமணின் சாரதி ஏதேனும் கூறினாரா என என்னிடம் வினவினார்கள். பாரதவின் சாரதி என யாரையும் எனக்கு தெரியாது என கூறினேன். மரண வீட்டுக்கு சென்ற போது சம்பவம் தொடர்பில் பலர் என்னிடம் பல்வேறு விடயங்களை கூறினார்கள். இந்த கொலைக்கான காரணம் மற்றும் பின்னணி தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நான் கூறுகிறேன். பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவின் கொலையின் பின்னர் அரசாங்கத்தினுள் அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கிறது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல் மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் மஞ்சுஸ்ரீ அரங்கல இது குறித்து கருத்து வெளியிட்டார். පාතාලේ කට්ටිය ඉන්නේ කොහෙවත් නෙමේ. මේ රටේ නායකයන්ගේ අමතිවරුන්ගේ රෙද්ද පිටිපස්සේ. பாதாள உலக கோஷ்டியினர் வேறு எங்குமில்லை. இந்த நாட்டின் தலைவர்கள், அமைச்சர்களின் திரைமறைவிலேயே அவர்கள் உள்ளனர். முன்னால் அதனை கூறாமல் பின்புறமாக சென்றால் யார் பாதாள கோஷ்டியினர் என்பதனை அறிந்து கொள்ள முடியும். அரசாங்கத்தின் ஒரு பிரிவினர் ஏதாவது ஒரு தவறை செய்தால் மற்ற அரசாங்கத்தின் தலைவர்கள் சென்று அவர்களுக்காக செயற்படுகின்றனர். அதனால் இந்த ஆட்சியினுள் பல்வேறு அரசாங்கங்கள் உருவாகியுள்ளன. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலையின் பின்னர் அரசாங்கத்தினுள் அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது. அவரின் குடும்பத்தினர் அரசாங்கத்துக்கு எதிராக அச்சமின்றி குரல் எழுப்பக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் இன்று அது குறித்து அச்சமின்றி தமது நிலைப்பாடுகளை வெளியிடக்கூடிய நிலைமை வந்துள்ளது. அதனால் அரசாங்கத்தினுள் இன்று பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை கூறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. குருதி பரிசோதனைக்காக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சரத் பொன்சேகாவுக்கு 2 மாதத்திற்கு ஒரு தடவை குருதி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என வைத்திய அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளதாக அனும பொன்சேகா கூறினார். குருதி பரிசோதனையை அடுத்து சரத் பொன்சேகாவின் தோட்பட்டையில் ஏற்பட்டுள்ள உபாதையையும் வைத்திய அதிகாரிகள் பரிசோதித்ததாக அவர் குறிப்பிட்டார். குடத்தலவினவில் படுகொலை சம்பவம் இடம்பெற்ற போது ஜெனரல் ரத்வத்தவை கைது செய்வதற்கு அவரது மருமகளான முன்னாள் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். பாரத லட்சுமணின் கொலையாளி அந்த இடத்திலிருந்தும் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இத்தகைய நிலைமையிலிருந்து நாம் நாட்டை மாற்றுவோம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுடன் இணைந்து செயற்பட்ட இருவருக்கு எதிராக மேல் நீதிமன்ற நீதிபதி தீபாலி விஜய் சுந்தர முன்னிலையில் சட்டம் அதிபர் இன்று குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். ராஜன் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் சிவகுமாரன் மற்றும் ஐயா என்று அழைக்கப்படும் பொன்னையா ஆனந்தராஜ் ஆகியோருக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி சேகரித்தமை, அதற்காக தூண்டுதல் செய்தமை, அந்த நடவடிக்கைக்கு உடந்தையாக செயற்பட்டமை மற்றும் சதித்திட்டங்கள் தீட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் முதல் 5 சாட்சியாளர்களுக்கும் அழைப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள தேதியை மேல்நீதிமன்ற நீதிபதி அறிவிக்க உள்ளார்.
சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களின் சுயாதீன தன்மையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் அமரதுங்க சபையில் இன்று தெரிவித்தார். சபை ஒத்திவைப்பு வேளையில் பிரேரணை ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய அவர் நாட்டின் சட்டமும் அமைதியும் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டார். அந்த பிரேரணையை வழிமொழிந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமையால் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். 17வது திருத்தம் நீக்கப்பட்ட போது அமைதியாக இருந்த மக்கள் தற்போது சட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். கொல்லன்னாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சுமத்தினார். இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதமர் DM ஜாரத்ன சட்ட அமுலாக்கத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். மல்வத்தை மல்லிகைத்தீவு பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பாக ஆராயும் கூட்டம் மாகாண சபை உறுப்பினர் எஸ் புஷ்பராச தலைமையில் மல்லிகைத்தீவு GMMS கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் ALM அத்தாவுல்லா இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். மாகாண அமைச்சர் MS உதுமானபே உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தோழமை கட்சியான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய நகரசபை உறுப்பினர்கள் அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கட்சி தலைமையகத்தில் வைபவம் இடம்பெற்றது. அரசாங்கத்தின் மீள் எழுச்சி திட்டத்தின் கீழ் ஓட்டமாவடி 2ஆம் வட்டாரத்தின் GS வீதி வடிகான் அமைக்கப்பட்டு கான்கிரீட் வீதியாக நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருமான MSS அமீர் அலி இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். திருகோணமலை கல்வி வலயத்தில் கடமை புரியும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு திருகோணமலை வரை கல்வி அலுவலகத்தில் ஏற்பாட்டில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சபை கல்வி அமைச்சர் விமல வீர திசாநாயக் இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். சப்ரகம மாகாணத்தில் உள்ள தோட்ட பகுதி கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் தரணியகல உடபாகே பகுதியில் உள்ள தோட்ட வீதிகள் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் கணக்கு ஹேரத் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். 5ஆம் கொலனி சவரக்கடை மஸ்ஜித் தஹ்வத்துல் ஹக் பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டது. ஜமாத் அன்சாரில் சுன்னத்தில் முஹம்மதியாவினால் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நிகழ்வில் அமைப்பின் பொதுத் தலைவர் ஷேக் MBM அபுபக்கர் சித்திக் மதனி, பொதுச் செயலாளர் AL கலீலுர் ரஹ்மான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் பல்வேறு விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. சமுர்த்தி அதிகார சபையும் சமுர்த்தி ஆணையாளர் பணிமனையும் மாவட்ட செயலகமும் இணைந்து இந்த நிகழ்வுகளை நடத்தின. இத்திட்டத்தின் கீழ் 14 ஏழை குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் அன்பளிப்பு செய்யப்பட்டன. சமுர்த்தி உதவி பெற்று வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்ட குடும்பங்கள் தமது வறுமை நிவாரண முத்திரைகளை மீள ஒப்படைத்து புதிய அங்கத்தவர்களுக்கு வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் கலாமதி பத்மநாதன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். அட்டாளிச்சேனை பிரதேசத்துக்குட்பட்ட சம்பு களப்பு வீதி மற்றும் கனையான் குழி வீதி ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கென 6 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாகாண அமைச்சர் MS சுதுமானபே இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். இதே நேரம் ஆரையடி வேம்பு கலாச்சார வீதி 15 மில்லியன் ரூபாய் செலவிலும், விளையாட்டு மைதான முன் வீதி 11 மில்லியன் ரூபாய் செலவிலும் புனரமைக்கப்பட உள்ளன. இதன் புனரமைப்பு பணிகளையும் மாகாண அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் யுத்தத்தினால் கணவனை இழந்தோரின் நலன் கருதி ஜெர்மனி அபிவிருத்தி நிதியம் 420 மில்லியன் ரூபாய் செலவில் நடமாடும் கணினி கற்கை நெறியொன்றை மட்டக்களப்பில் ஆரம்பித்துள்ளது. இதன் அங்குரார்ப்பட நிகழ்வு இலங்கை கட்டுமான தொழில் மையத்தின் மாவட்ட இணைப்பாளர் D. லக்ஷ்மன் தலைமையில் நடைபெற்றது. ஜெர்மன் நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் டெப்டா உட்பட பலர் அங்கு பிரசன்னமாக இருந்தனர்.